முதல்வன் என்கிற திட்டத்தின் மூலமாக இன்றைக்கும் ஏழை எளிய மக்கள், தமிழ்நாட்டில் கஷ்டப்படுகிற மக்கள், பல பேருக்கு நிலம் கிடையாது, வீடு கிடையாது, பல பேருக்கு வாழ்வாதாரம் கிடையாது, படித்தவனுக்கு வேலை கிடையாது, இன்றைக்கும் குறைந்தபட்ச ஊதியம் பல பேருக்கு அமல்படுத்தப்படவில்லை. இதெல்லாம் அமல்படுத்தட்டும். ஆனால் நலவாரியத்தினுடைய படிவங்களில் ஒவ்வொரு தொழிலாளியும் மக்களோடு முதல்வன் திட்டத்தில் விண்ணப்பித்தீர்களா, ஆமா இல்லையா? அப்படி என்றால் நீங்கள் விண்ணப்பத்தினுடைய எண்ணை எழுத வேண்டும் என்று புதிதாக நேற்றிலிருந்து ஒரு பக்கம் ஓபன் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நலவாரியத்தில் பதிவு செய்யணும்னு சொன்னா மக்களோட முதல்வன் திட்டத்தில் பதிவு செஞ்சா தான் மக்கள் நலவாரியத்தில் செய்யணுமா? அப்படிப்பட்ட நலவாரிய சட்டத்தில் அப்படி ஒரு திட்டமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு தேவையில்லாமல் இப்படிப்பட்ட சர்ச்சையை தமிழக அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே சமூக பாதுகாப்பு திட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை, தொழிலாளருடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த துறை தொழிலாளருடைய நலனுக்காக மட்டுமே இருக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதே மாதிரி ஆன்லைன்ல இன்றைக்கும் பல படிவங்கள் புதுசு புதுசா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரான். நீங்க 30 நாள்ல பணம் வழங்கணும்னு நலவாரியத்தில் இருக்கு. எங்க வழங்கப்படுது? எங்கேயும் வழங்கப்படுது. கட்டுமான தொழிலாளிக்கு, சொந்த வீடு இல்லாத தொழிலாளருக்கு வீடு வழங்கணும்னு அறிவிக்கப்பட்டது. இடம் இருந்துச்சுன்னா அந்த தொழிலாளிக்கு 4 லட்சம் ரூபாய் வீடு கட்டுறதுக்கு கொடுக்கணும்னு அறிவிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆன பின்பும் ஒரு நயா பைசா கூட ஒரு தொழிலாளி கூட இது வரைக்கும் கொடுக்கல. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பின்பு விண்ணப்பித்தவர்களுக்கு என்ன நியாயம் வழங்க முடியும்? தமிழ்நாடு அரசு, தொழிலாளர் துறை, நலவாரியங்கள் என்ன நியாயம் வழங்க போகிறது? கேட்டா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அந்த திட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பல அமைப்பு சாரா நலவாரியங்களில் வீடு இல்லாத தொழிலாளருக்கு கொடுக்கணும்னு சொல்றோம். எப்படி கொடுப்பீங்க? நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸுக்கு பின்னாடி வெள்ளப்பட்டி பக்கத்துல, அதே மாதிரி திருச்செந்தூர் பக்கத்துல நூற்றுக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி வச்சிருக்காங்க. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் இந்த தொழிலாளர்களுக்கு வீடு கொடுப்போம், இலவசமாக வீடு கொடுப்போம்னு சொல்லிட்டு நலவாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளியை ஒருத்தர் கூட அணுகலங்க. இந்த துறையில கேட்டா 40,000 கொடுக்க வேண்டிய அந்த வீடுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடு, 1.5 லட்சம் ரூபாய் கொடு, 3 லட்சம் ரூபாய் கொடு என்று பேரம் பேசுகிற நடவடிக்கையாக இன்றைக்கு அந்த துறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவேதான் தமிழக அரசு வீடு இல்லாத தொழிலாளிக்கு இலவச 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்க தான் அவனை கூரை வீடு போட்டு எங்கேயாவது இருந்துக்கிடுவானே. அரசாங்கத்துடைய வீடை, அடுக்குமாடி குடியிருப்பு வீடை 3 லட்சம் கொடுத்து வாங்கணுமா? யோசிக்க வேண்டாமா? எனவேதான் தமிழ்நாடு அரசு அனைத்து தொழிலாளிகளுக்கும் வீடு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதே மாதிரி நிரந்தரப்படுத்த முடியாத தொழிலாளிகளுக்கு பிஎஃப் பிடிச்சம் செய்யப்படுதா அப்படின்னு கேட்க, நம்ம ஊர்ல ஒரு வாரத்துக்கு ஸ்விக்குள்ளேயோ துறைமுகத்துக்குள்ளேயோ திருமணக்குள்ளேயோ வேலைக்கு போனா டெம்பரவரியா அவனுக்கு பிஎஃப் பிடிக்கணும்னு இருக்கு. பிடிப்பாங்க, கட்டாயம் அந்த தொழிலாளிக்கு பிஎஃப் பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சா அந்த தொழிலாளி நலவாரியத்தில் இருக்க முடியாது. ஒரு வாரம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் நலவாரியத்தில் சேர்ந்துக்கலாமா? என்ன திட்டம்? நிரந்தரப்படுத்த ஒரு பணி பாதுகாப்பு இருக்கக்கூடிய தொழிலாளியை நலவாரியத்தில் சேர சொல்லி நாங்கள் சொல்லல. ஆனால் எந்த பாதுகாப்பும் இல்லாத, சமூக பாதுகாப்பு இல்லாத தொழிலாளியை நலவாரியத்தில் பதிவு செய்வதற்கு எது தடையாக இருக்கிறது? எனவேதான் இதையெல்லாம் செய்யணும். நீங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கும் எம்எல்ஏக்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? 1.25 லட்சம் ரூபாய் உங்களுடைய எல்லா பயணப்படிகளும் சேர்ந்து அவங்களுக்கு போகுது. 5 வருஷம் எம்எல்ஏ இருக்காரு. 5 வருஷம் எம்எல்ஏ இருக்கிறவருக்கு அவர் மனைவி இருக்கிற வரைக்கும் அவர் வாங்கிய சம்பளத்தில் பாதியாக பென்ஷன் போகுது. ஆனால் 40 ஆண்டு காலம் உழைத்த தொழிலாளிக்கு 1200 ரூபாய் பென்ஷன் என்பது நியாயம் இருக்கிறதா என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எனவேதான் 3000 குறைந்தபட்ச ஊதியத்தை அமல்படுத்தப்பட வேண்டும். வீடு இல்லாத அனைத்து தொழிலாளர்களுக்கு வீடு வழங்கப்பட வேண்டும். நலவாரியத்தில் இருக்கக்கூடிய ஆன்லைன் குளறுபடிகள் இருக்கிற வரை, அது சரி செய்யப்படுகிற வரை ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நேரடியாக வாங்குவதை அரசாங்கம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். இதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. இன்றைக்கும் நகர்ப்புறங்களில் பல்வேறு பகுதிகளில் இந்த நலவாரியங்களை சீர்குலைப்பதற்கு, பகுதியை பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு சீர்குலைப்பதற்கு மத்திய அரசாங்கம் மோசமான திட்டத்தை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. தெரியும், கடந்த ஆண்டு ஆட்சி முடியக்கூடிய அந்த காலத்தில் அவர்கள் ஈஸ்ராம்ங்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளியும் ஈஸ்ரத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஈஸ்ரத்தில் பதிவு செஞ்சா என்ன நடக்கும்? ஈஸ்ரத்தில் பதிவு செஞ்சா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அதுல எந்த பணமும் கிடையாது. நீங்க ஒரு திட்டம்னா அந்த திட்டத்துக்கு பணம் இருக்கும்ல, வீடு கட்டுறதுக்கு திட்டம் போட்டா பணம் இருக்கணும். ஈஸ்வரங்கிற திட்டத்துல எந்த பணமும் கிடையாது. ஈஸ்வரத்துல பதிவு செய்யணும். எல்ஐசியில பணம் கட்டிட்டு எல்ஐசி படிப்பட்ட செய்யறதா இருந்தா ஈஸ்வரத்துல எதுக்கு பதிவு செய்யணும்? மோடி சொன்னார். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முறைசாரா நலவாரியங்கள் இருக்கக்கூடிய பணங்களை பொது பட்ஜெட்ல கொண்டு வந்துட்டு நலவாரியத்தை கலைத்து விட வேண்டும். இந்தியாவில் இருக்கிற நம்மை போன்ற தொழிலாளர்களை
நவீன கொத்தடிமைகளாக கார்ப்பரேட் முதலாளிகள் தொழில் செஞ்ச வந்தா அவன்கிட்ட போய் கொத்தடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்கிற மோசமான சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்த நரேந்திர மோடி தொழிலாளருக்கு விரோதமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். ஆனால் தமிழ்நாடு அரசு பல விஷயங்களை சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் கொண்டு வர அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீட்டுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம். நாங்களே எடுத்து போராடுறோம். நீட்டை எவரும் ஏற்றுக்கொள்ளல. நீட்ல நம்ம வீட்டு சாதாரண தொழிலாளி வீட்டு பிள்ளை டாக்டர் ஆக முடியாது. சாதாரணமான கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளை டாக்டர் ஆக முடியாது. ஒரே நாள் 180 கேள்விகளை எழுத சொல்லி ஒரு கேள்வி தப்பா எழுதிட்டா 4 மார்க்கு குறை, 20 மார்க் எடுக்கணும். ஆனா இன்னைக்கு கடைசியில் நடந்தது என்ன? அந்த நீட்டு தேர்வில் பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கை 24 லட்சம் பேர் அப்ளிகேஷன் செஞ்சதுல பாதி ஊரோட தேர்வாகல. ஆனா ஒரே ஊர்ல 67 பேர் தேர்வாயிருக்காங்க ஒரே பட்டியல. எனவேதான் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது என்று நாடு முழுவதும் போராட்டம் நடக்க உச்ச நீதிமன்றம் பலமுறை சொல்லி இருக்கு. அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. அதோடு தமிழ்நாடு அரசும் போராடுகிறது. அதே போன்று இன்றைக்கும் குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம், இந்த சட்டங்கள் 3 சட்டங்களை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற கேள்வி கேட்போர் மீது ஏவுவதற்காக சட்டங்கள் கொண்டு வராங்க. எதிர்க்கிறோம், போராடுறோம், எல்லா விஷயத்துக்கும் எதிராக நிற்கிறோம். ஆனால் முறைசாரா தொழிலாளர் என்று வருகிற போது அந்த தொழிலாளர்களை பாதிக்கிற சட்டங்கள் என்று வருகிற போது தமிழ்நாடு அரசு எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு பதிலாக தமிழக தொழிலாளை வஞ்சிக்க கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் வெடித்து கிடக்கிற அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தமிழக அரசு, தொழிலாளர் துறை தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான முறைசாரா தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு முறைசாரா நல வாரியங்களை அனைத்து வாரியங்களும் உத்தரவுக்குள் அமைக்க வேண்டும். பண பயன்களை உயர்த்தி வழங்க வேண்டும். எல்லா திட்டங்களையும் எல்லா வாரியங்களையும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எனது தலைமை உரையை